அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பண்புகள் என்ற பல விடயங்களை உள்ளடக்கிய இந்த கிதாபை மக்கள் மயப்படுத்தோடும் என்ற நோக்கத்தில்தான் இன்று கடந்த 2 வருடங்களாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கிதாபை நாம் படிப்பதினூடாக நபியை ஈமான் கொள்வது எமது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கு. அதே போன்று நபியை நேசிப்பது எமது ஒவ்வொருவருடைய கடமை. நபியை நேசிக்கிறது. அப்ப இந்த கிதாபை நாங்கள் படிப்பதனூடாக நபியுடைய முஹப்பத் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அடையாளம், ரசூலுல்லாஹ்வுடைய உயரம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருந்தது என்று ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் இந்த கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள், ரசூலுல்லாஹ் எப்படி ஆடைகள் அணிந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மேலங்கி எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கீழங்கி எப்படி இருந்தது என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகளை பற்றி, அதே போன்று ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பொருட்கள், ரசூலுல்லாஹ் பாவித்த விடயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாகனம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விடயங்களும் அதில் வந்திருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நட்பண்புகள், ரசூலுல்லாஹ் மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தையும் இந்த கிதாபிலே எழுதப்பட்டிருக்கு. அதே போன்று ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு பிரிந்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று ஒரு மூமின் ரசூலுல்லாஹ்வை பற்றி என்னென்ன விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமோ அத்துணை விடயங்களையும் இந்த கிதாபிலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த கிதாபை வாசிப்பதினூடாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எனவே இந்த கிதாபை படிப்பதினூடாக எங்களுக்கு விளங்கும் ரசூலுல்லாஹ்வை நாங்க எப்படி பின்பற்றோம், ரசூலுல்லாஹ்வை எப்படி நாங்க அணுவணுவாக பின்பற்றோம் என்பது இந்த கிதாபினூடாக நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அதே போலதான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மூமினும் தன்னை விட, எங்களோட உயிரை விட, எங்களோட மனைவி மக்களை விட, எங்களோட பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நாங்க முன்னுரிமைப்படுத்துறோம். இந்த தன்மை இந்த கிதாபை நாங்க படிக்கிறதினூடாக தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களோட உலமாக்கள் இந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இதனூடாக உங்களுக்கு விளங்கும் நாம் ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்றோம். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நீங்க மகத்தான நற்குணம் உடையவர். ரசூலுல்லாஹ்வை போல சகிப்பு தன்மை யாருக்கும் இல்லை. இந்த உலகத்துல எங்களை நேசித்தவர், ஹிஜ்ரி 1447 நாங்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எங்களை நேசித்தார். எந்த அளவு நேசித்தார்கள்னா, நாளை கியாமத்து நாள்ல இரண்டாவது சூர் ஊதப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் மஹ்ஷருக்கு கொண்டு வர்ற நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கதறிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் யா உம்மதி யா உம்மதி என்று சொல்லி எங்களுக்காக சிபாரிசு செய்ய, ரசூலுல்லாஹ் உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொர்க்கம் போகணும் என்பதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தோம். எங்களை நேசித்தவர், நாங்க எல்லாரும் சொர்க்கம் போகணும் என்று நினைத்தவர். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயதுல நுபுவத் கிடைத்தது.
40 வயதுல ரசூலுல்லா மக்கா நகரத்துல ரசூலுல்லாவுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது, நல்ல இமேஜ் ஒன்று இருந்தது. அஸ்-சாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையானவர், நாணயமானவர், ஒரு பொறுப்பை கொடுத்தா சரியா செய்யக்கூடியவர். ரசூலுல்லாவுக்கு பெண் கொடுக்க எத்தனையோ பேர் போட்டி போட்டார்கள். இப்படி நன்மதிப்புல வாழ்ந்த ரசூலுல்லா எப்ப நுபுவத் கிடைக்குதோ, எப்ப இந்த தீன் அவங்களோட கையில கிடைக்குதோ, இத மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லும் போது யாரெல்லாம் ரசூலுல்லாவை நேசிச்சாங்களோ அவங்க எல்லாம் ரசூலுல்லாவை ஏச ஆரம்பிச்சாங்க. எந்த வாயால ரசூலுல்லாவை புகழ்ந்தாங்களோ அந்த வாயால ரசூலுல்லாவை விமர்சிக்க ஆரம்பித்தார். எந்த மனிதனும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ரசூலுல்லாவுக்கு சோதனை வந்த போது ரசூலுல்லாவோட உணர்வு புண்படுத்தினார். ரசூலுல்லா 2 மகளை இந்த தாவத்துடைய இந்த பணியில ரசூலுல்லா ஈடுபட்டதோட ரசூலுல்லாவோட 2 மகளை விவாகரத்து செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பினார். ஒரு வாப்பாக்கு எவ்வளவு கவலை, ஒரு தந்தைக்கு எவ்வளவு கவலை. ரசூலுல்லா பாதையில போகும் பொழுது ரசூலுல்லா விமர்சிப்பார். பைத்தியக்காரன், பொய்யன், சூனியக்காரன், இப்படி எல்லாம் ரசூலுல்லா விமர்சிச்ச போது ரசூலுல்லா எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தா அந்த மனிதர்களை மன்னிச்சிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ் நபிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை விமர்சிச்சாலும் நிச்சயமாக நீங்க பைத்தியக்காரர் அல்ல. உங்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை தந்திருக்கிறார், மிகப்பெரிய அருளை தந்திருக்கிறார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அடுத்தவங்க எங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை, கஷ்டங்களை ஒரு மனிதன் சுமந்து கொள்றான், தாங்கிக் கொள்றான்டா அவனை விட நற்குணம் உள்ளவர் யாரும் இல்லை. ரசூலுல்லா இந்த அளவுக்கு நற்குணம் உள்ளவர்கள் என்றால் யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செய்தார்களோ எல்லாரையும் ரசூலுல்லா மன்னிச்சாங்க, எல்லாரையும் மன்னிச்சாங்க. இப்படி எங்களை நேசித்த நபி, இவங்களை நாங்க அன்பு வைக்கிறது, இவங்களை மேல முஹப்பத் வைக்கிறது எங்களோட ஈமான்ல ஒரு பகுதி. எனவே இந்த பகுதி அதிகரிக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, கான குலுகுல் குர்ஆன். ரசூலுல்லாவுடைய குலம் குர்ஆனாக இருந்தது. முழு குர்ஆனும் ரசூலுல்லாவுடைய நட்பண்பாக இருந்தது. இந்த நபியுடைய முஹப்பத்தை இந்த கிதாபை கேட்கிறதினூடாக எங்களோட உள்ளத்தில் அதிகரிக்கும். மேலும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுக்காகவும் அவங்களோட மக்ஃபிரத்துக்காகவும் ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹ்வும் மலக்குமார்கள் எங்களுக்கும் சொல்றாங்க, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க. நபியின் மீது ஸலவாத் சொல்கின்ற பண்பை எங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். அதிகமாக ஸலவாத் சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ரசூலுல்லாவுடைய பெயர் கேட்கின்ற பொழுது ஸலவாத் சொல்றோம். எங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது ரசூலுல்லாவின் மீது ஸலவாத் சொல்வது ஒரு இபாதத். இது இந்த கிதாபை படிக்கிறதினூடாக எங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி ஒரு மூமின் எப்படி வாழும், ஒரு மனிதன் எப்படி வாழும், அவன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டல்களும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இருக்குது. அது இந்த கிதாபில் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழும், கண்ணியமான சகோதரிகளே, அந்த அடிப்படையில தான் இந்த கிதாப் ஒவ்வொரு வருடம், இது 3வது வருடமாக நாங்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல்ல மஸ்ஜித் ரௌதா நிர்வாகத்துடைய அனுசரணையோட இதை நாங்க செய்யற நோக்கம் என்னன்னா, நான் சொன்ன விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில வரும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடப்போம். இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத சில சகோதரர்கள் இன்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர் இந்த வழக்கில் ஆஜராகிறார்.
ஒரு கண் தெரியாதவர் ரசூலுல்லாஹ்வை எப்படி விமர்சிக்கிறோமோ அப்படி விமர்சித்தார். எந்த மூமினும் தாங்கிக் கொள்ளாத விதத்துல ரசூலுல்லாஹ் விமர்சித்தார். உலகத்துல வாழக்கூடிய முஸ்லீம்களை நோவித்துட்டார். குறிப்பா இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய உள்ளங்களை நோகடிச்சிட்டார். எங்கட ரசூலுல்லாஹ் எங்கட உயிரிலும் மேலானவர், எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், கியாமத்து வரை எங்களுக்காக நேசம் வைத்து எங்களுக்காகவே சிந்தித்து வாழ்ந்தவர் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, ஹிஜ்ரி 500 கிறிஸ்துக்கு பின் 571வது வருடம், கிறிஸ்துக்கு பின் 571வது வருடம், ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வருடத்துல ரபியுல் அவ்வல் மாதத்துல பிறை 12ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறக்கிறார். அப்துல்லா ஆமினா தம்பதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு
நாங்க கழிக்கக்கூடிய நேரம், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த கிதாபை எழுதின பிறகு இந்த கிதாபுக்கு விளக்கம் எழுதியவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த கிதாபை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவர்களுக்கு சில நேரம் உலகத்துல ரசூலுல்லாஹ்வை கனவுல காண்ற பாக்கியம் கிடைக்கும். நாளைய கியாமத்துல நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறதுக்கு காரணமாக அமையும்.